இருந்தால ஆனா உன அமெரிக்கா அமெரிக்கா சொல்லிக்கோ எம்மா சூடு லொபக் லொபக்குன்னு உள்ள போ இப்படி சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி மகி மெல்ட் ஆயிடுச்சுன்னு நைஜீரியன் ஸ்டூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. இன்றைக்கி ரெசிபி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா இந்த ரெசிபி செய்யணும்னு எத்தனை நாளுமா. இது என்னென்னா ஃபூஃபு. ஸோ ஃபூஃபு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் வாங்கி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, நல்ல தடியாக இருக்குது. ஸோ இதை வெட்டி கட் பண்ணி ஃபூஃபும் பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நைஜீரியன் ஸ்டைல் ஒரு கறி வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபூஃபு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து என்னென்னா கப்பை இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி அரைச்சி அதை அடுப்பில் வச்சு குக் பண்ணி இப்படி உருண்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த உருண்டையிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து பிச்சு ஒரு கிரேவியில் முக்கி சாப்பிடுவாங்க. அது வந்து நைஜீரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆஃப்ரிக்கன் டிஷ்ஷு. அது இப்போ வந்து நம்ம ஊர்லேயுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம ஃபூஃபு தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு கப்பை எடுத்துக்கோங்க. இதை தோல் நீக்கி கட் பண்ணிடலாம். ஸோ கப்பை கட் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 எண்டையும் ஸ்லைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓகே, சுமாரான கப்பையாக தான் இருக்குது. ஸோ நல்ல கப்பை அப்படின்னா வந்து இந்த வெள்ளை இந்த பிளாக் ஸ்பாட்லாம் இருக்காது, வெள்ளைன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஓகே இந்த கப்பை. ஸோ இப்போ வந்து தோலை வந்து நீக்கிடலாம். அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டுட்டு ஒரு கத்தியை வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிங்க் இது இருக்கும், அதோடு சேர்ந்து பீல் ஆகி வரும், இந்த அடை மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல கப்பை சின்ன கப்பையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சீவி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட போகிறேன். ஓகே, நம்மளோட கப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அரைக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து ஈவனாக அரையும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் தண்ணி விடாதீங்க. நான் இந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுறேன். ஊற்றிட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபூஃபு வந்து சில பேர் வந்து வெறும் மரவள்ளி கிழங்கு மட்டும் போட்டு பண்ணுவாங்க. சில பேர் வந்து கூடவே ஒரு ஏத்தங்காய் இருக்குல்ல, பிளான்டேன், பச்சை பிளான்டேன், அதையும் போட்டு அரைப்பாங்க. ஸோ உங்கள் இஷ்டம். நீங்கள் வேணும்னா பாதி மரவள்ளி கிழங்கு ஒரு ஏத்தங்காவை தோல் நீக்கி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டருக்கு வேண்டி. பட் நான் இன்றைக்கி வெறும் கப்பை மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் மேக்கப் ஏதாவது பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. மகா அவளோட மேக்கப் ப்ராக்டிஸ் எனக்கு முகத்தில் வந்து பண்ணியிருக்கா. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஏதாவது அரைப்படாதது இருந்தால் அதை நான் எடுத்துட போகிறேன். எடுத்துகிட்டு அடுத்த பேட்சையும் அரைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நம்மளோட செகண்ட் பேட்சும் அரைச்சாச்சுங்க. ஸோ அதையும் நம்ம இதில் எடுத்துடலாம். இப்போ இதை குக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பை அரைச்சதை இந்த பேனில் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சமாவது இருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இதை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிற வரைக்கும், அதாவது இதில் சூடு ஏறுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. இது கொஞ்சம் அப்படியே நமக்கு ஹீட் ஆகி திக்காக ஆரம்பிக்கும் தெரியுமா, அப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சூடு வந்து ஏறட்டும். வந்து கொஞ்சம் ஹீட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இது மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பசத்தன்மை கூட, அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நுரைச்சி இருக்குல்ல, இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி க்ளாஸியாக ஆகும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். ஏன்னா மரவள்ளி கிழங்கு நல்லா குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். எனக்கு தெரியல ஆக்சுவலாக. கொஞ்சம் பேர் வந்து எங்கள் ஊர்லலாம் சில பேர் வந்து மரவள்ளி கிழங்கு பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி மரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிட்டா பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சைனைடு மாதிரி பாய்சன் அப்படின்னு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஸோ இப்போ நான் இதை வந்து நல்லா கிண்டி குக் பண்ணி கிண்டி குக் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கிண்டும் போதே நமக்கு தெரியும்ல, இது அப்படியே திக்காகும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அதில் பெரிய பெரிய பபுள்ஸ் மாதிரி வருது. அண்ட் நம்மளோட ஃபூஃபு வந்து இங்கே வருங்க. யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபூஃபு வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது இந்த மரவள்ளி கிழங்க தண்ணியில் போட்டு ஒரு 2 நாள் ஊற வச்சு புளிக்க வச்சு, அந்த டைமில் மரவள்ளி கிழங்கு ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா அதை மிக்சியில் அரைச்சி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி அதை பாத்திரத்தில் போட்டு குக் பண்ணி பண்ணுவாங்க. லாங் ப்ராசஸ், ஆத்தென்டிக்காக. இது வந்து இன்ஸ்டன்ட். வந்து வெந்துடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி ட்ரை பண்ணலான்னா, லைட்டாக கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே அது டேஸ்ட் வந்து தெரியும், வெந்த ஒரு டேஸ்ட் தெரியும். மற்றபடி நல்ல அந்த டைம் ரேஞ்சு தான், ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபூஃபு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மூடி வச்சு மூடி அடுப்பை லோ பண்ணிடுங்க. ஸோ ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஸோ நம்ம ஃபூஃபுக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபூஃபு குக் ஆகுறதுக்கு இடையில நம்ம நைஜீரியன் ஸ்டியூ, இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஸ்டியூ தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, அங்கே வந்து வெண்டைக்காய் வந்து அந்த ஸ்லைமியாக ஒரு ஸ்டியூ தான் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அது பார்த்தாலே எனக்கு என்னமோ பிடிக்கல. அதனால் நான் வந்து அந்த ஃப்ளேவர்ஸை இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைலில் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், 1 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இவ்வளவும் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கலாம். ஸோ வாசனைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கீரையும் போட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேஸ்ட்டு அரைச்சாச்சு. ஓகே, நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வந்து ஃபூஃபுவை கிண்டி கொடுத்துடலாம். இங்கே பாருங்க. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மூடி வச்சு குக் பண்ணும்போது நமக்கு தெரியும், அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து அடுப்புலேருந்து அணைச்சிட போகிறேன். அணைச்சிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படி கூல் ஆகுறதுக்கு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம அந்த கிரேவி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட நைஜீரியன் வெஜிடபிள் ஸ்டியூ பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துருங்க. அதையும் உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. கலர் மாறல, பட் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை வடிகட்டி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேட்டில் மாற்றிடுறேன். ஸோ பொட்டேட்டோவை தோல் நீக்கி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. ஃப்ரை ஆகட்டும். ஆப்வியஸ்லி ஃபூஃபு அண்ட் நைஜீரியன் ஸ்டூ கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதனால் நான் பிள்ளைகளுக்கு பிரெட் பீஸா வந்து பண்ணுறேன். ஸோ செடர் சீஸ், மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் பீஸாவுக்கு நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் ஸோ இந்த சீஸ் தான் இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அந்த பீஸா மெல்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஃபைன் கிரேட்டரில் துருவுறீங்க. ஸோ துருவக்கூடியதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கண் உள்ளது இருக்கும், சின்ன கண் உள்ளது இருக்கும், ரொம்ப சின்ன கண் உள்ளது இருக்கும். ஸோ எப்போவுமே பெரிய கண் உள்ளதில் துருவுங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய துருவலில் நீங்கள் துருவும் போது பீஸாவுக்கு மேலே நீங்கள் போட்டு மெல்ட் பண்ணும்போது அது நல்லா ஸ்மூத்தாக நல்ல பப்ளியாக மெல்ட் ஆகும். ஓகே. ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. ஸோ நான் வந்து பிரெட் பீஸா தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் பார்த்த வரைக்கும் பீஸாவுக்கு மேலே போடுற மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லைங்க. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது. கேப்சிகம் இல்லை, கார்ன் இல்லை, மஷ்ரூம்ஸ் இல்லை. அதனால நான் வந்து ஆலிவ்ஸும் இந்த ஹாலப்பினோ பிக்கிள் ஹாலப்பினோ இருக்குது என்கிட்ட. ஸோ அதுவும் டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணுறேன். பீஸா சாஸும் இல்லை. அதே டைமில் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளோட உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. ஸோ இதையும் எடுத்து நம்ம இந்த வெண்டைக்காய் கூடயே வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஆலு பிண்டி மாதிரி தான் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ஸ்காட்ச் பானட் பெப்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். பட் கவலை இல்லை, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறேன். ஸோ இது நல்லா கொதித்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கடியில் நம்ம பீஸா பண்ணிடலாம். ஃபூஃபுவை நம்ம வந்து ஷேப் பண்ணிடலாம். அது ஷேப் பண்ண மறந்துட்டேன். யூஸ்வலாக ஹாட்டாக இருக்கும்போதே ஷேப் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த ஹாட்டாகவே இந்த பிளாஸ்டிக் ரேப்பில் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கூல் பண்ண விட்டுட்டேன், 10 நிமிஷம் போல். ஸோ பிளாஸ்டிக் ரேப் எடுத்துக்கோங்க. நம்ம நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு போர்ஷன் டிவைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒரு ஷீட் பிளாஸ்டிக் ரேப் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபூஃபு பாருங்கள், இது இப்போ வந்து ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போர்ஷன் எவ்வளவோ அதை இந்த பிளாஸ்டிக் ரேப்பில் வைக்க போகிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒன்று போர்ஷன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஃபூஃபுக்கு மேலே ஒரு ட்ரையான அது வரவள்ளி கிழங்கு பார்த்திங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரை ஆகிட்டு ஒரு ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆக இருக்கிறதுக்கு. அண்ட் நம்மளோட ஃபூஃப் இப்படி ரவுண்டாக தானே தருவாங்க. ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ ஒரு போர்ஷன் ரெடி. ஓகே நம்மளோட கறி வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. ஓகே நல்லா வத்தியாச்சு. அண்ட் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ இதில் வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இது ஆப்ஷனல் தாங்க. சிக்கன் ஸ்டாக் க்யூப் இருக்குல்ல அது. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உமாமி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அந்த ஸ்டியூக்கு. இல்லாட்டி நான் ஜஸ்ட் ஒரு பிளெயின் பிளாண்டான கறி போல் இருக்கும். சில்லி பவுடர் காரத்துக்கு, கறி பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்பெஷல் கறி பவுடர் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அதுவும் கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த கறிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும் பார்த்தீங்களா, அதனால. இப்போ இதில் வந்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரெட் பீஸா பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு குயிக் ஸ்நாக்காக இருக்கும். குயிக் டின்னரு, ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்கு, எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் பீஸா சாஸ் இல்லாட்டி கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், இப்போ வந்து சீஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆலிவ்ஸ் அண்ட் ஹாலப்பினோ, மஹிக்கு வந்து பிடிக்காது, அதனால் நான் மஹாவுக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸோ சில்லி சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ, அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில். இப்போ இதை நான் வந்து அவனில் 250 டிகிரி செல்சியஸில் கிரில் மோடில் டாப் ரேக்கில் 1 to 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், மேலே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பொட்டேட்டோ அண்ட் இது எல்லாமே குக் ஆனது தான். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அகெயின் ஒரு
8 to 10 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ஹை ஹீட்டில் வந்து கிரில் பண்ணதில் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிடுச்சின்னு நம்மளோட சீஸ். ஸோ இது வந்து குட்டீஸோட டின்னர். மகி இந்த டின்னர் எடுத்துகிட்டு போ. எஸ், எடுத்துகிட்டு போங்க. Enjoy your dinner. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 minutes ஆயிருக்கும். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் அந்த ஆயில் மேலே வந்து மிதந்து வருது. அண்ட் நம்மளோட பொட்டேட்டோ அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், நம்மளோட வெண்டைக்காய் ஸ்டியூ, நைஜீரியன் ஸ்டைல் பொட்டேட்டோ அண்ட் வெண்டைக்காய் ஸ்டியூ, ஓக்ரா ஸ்டியூன்னு சொல்லுவாங்க, ரெடி. ஸோ இப்போ நம்ம ஃபூஃபுவை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு பாலை எடுத்துக்கோங்க. ஓப்ஸ், பார்த்தீங்களா, ஆனாலும் இது ரொம்ப செட் ஆகலை, ஏன்னா நான் வந்து உடனே பண்ணுறேன். நம்மளோட நைஜீரியன் ஸ்டைல் பொட்டேட்டோ அண்ட் ஓக்ரா ஸ்டியூ. ஓகே, ஸோ இதை எப்படி சாப்பிட்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். ஸோ லைட்டாக ஈரமான கையாக இருந்தால் பெட்டர். ஸோ ஒட்டவே இல்லை பாருங்க. இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டியூவில் ஒரு பெரட்டுங்க. அப்படியே முழுங்கிடணும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்வாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லில் படக்கூடாது, அப்படி நல்லா கோட் பண்ணிவிட்டு முழுங்கிடணும். நான் நினச்ச அளவுக்கு இது மோசமாக இல்லை, நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது அந்த ஸ்டியூவில் நம்ம ரோல் பண்ணி சாப்பிடும்போது லொபக்குன்னு உள்ள போகு. இப்போ அந்த பர்டிகுலர் ஃபூஃபுக்கு வந்து எந்த விதமான ஃப்ளேவர் டேஸ்ட் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஸ்டியூ வந்து வேறு லெவல் டேஸ்ட். ஸோ சிக்கன் ஸ்டியூலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபூஃபு அண்ட் ஓக்ரா ஸ்டியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே, டைம் 10:30. நாங்கள் இப்போ தான் மேலே வந்தோம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்து வச்சாச்சு நாங்கள் செட் பண்ணுறதுக்கு. மகா வந்து இங்கே நாங்கள் என்ன பாருங்கள் சாஞ்சு உட்காரதுக்கு எல்லா செட்டப்பும் நான் பண்ணியாச்சு. ஆனால் மூவி டைமுக்கு மெயினாக என்ன வேணும்? எஸ், லெட்ஸ் கோ மேக் பாப்கார்ன். பாப்கார்ன் பண்ணுறது நம்ம எல்லாம் கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் வந்து பாக்கெட் பாப்கார்ன்னா ஈஸி. அதை காட்டியும் ஈஸி என்ன பாப்கார்ன் தெரியுமா? நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு மேட்ருங்க நான் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் கார்டனோட மைக்ரோவேவ் ஸ்டைல் பாப்கார்ன். இது கவரை மட்டும் பிரிச்சு தான். எதுடா எது? அது இதுதான். ஸோ இது ஆக்சுவலி நான் வந்து வாங்கினது செல்லர்ஸில். ஸோ இந்த மாதிரி ரேப் ஆகி வருதுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதை குக் பண்ணேன்னா எனக்கு ஒரே சந்தோஷமாக ஆகிப்போச்சு. சந்தோஷம் சொல்லதை விட பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மைக்ரோவேவில் குக் பண்ணுறேன். ஸோ இது என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நில்லுடா ஒரு நிமிஷம், திஸ் சைடு அப்புன்னு இருக்குல்ல, இந்த இதை வந்து இப்படி நம்ம வந்து மைக்ரோவேவ்க்குள்ளாடி எவ்வளோ நேரம் அந்த சவுண்டு நிற்கிற வரைக்கும் வைக்கணும். ஓகே, மைக்ரோவேவில் வச்சாச்சு. நீ பார்த்த என்ன பார்த்த? நான் வீடியோவில் பார்த்து அவங்க அமெரிக்கா வீட்டில் மைக்ரோவேவ் தான் இருக்கும். ஆமாம், மைக்ரோவேவ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது தான், பட் ஸ்டில் இப்போ இந்த மாதிரி இதுக்கு கன்வீனியன்ட். வீடியோ பார்க்குறேன், இதெல்லாம் குட்டி சாஷி மாதிரி இருக்கக்கூடிய உலகத்துக்கு மட்டும் மூடி வச்சுருவாங்க. ஆமாம், மைக்ரோவேவ் பாப்கார்ன் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ எப்படி வருதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். மைக்ரோவேவில் ஒரு 2 minutes 3 minutes அவ்வளோதான். ஆகுதா சவுண்டு பார்த்தீங்களா? என்னோட லேட் நைட் ஸ்நாக் வந்து இந்த கர்கின் அப்படின்னு சொல்கிற பிக்குள் தான். சூப்பராக இருக்கும். இவ அந்தால ஆனா உனா அமெரிக்கா நீ அமெரிக்கா போய் கேடி வேண்டானே என்கிட்ட தந்துடுறேன். சும்மா ஆனா உனா அமெரிக்கால நின்றுடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன்.
தள்ளிக்கோ ஏமா சூடு சடா எப்படி இருக்கு பாருங்க இப்படி பஃப் ஆயிருக்கு உள்ள ஃபுல்லா பாப்கார்ன் த சீஸ் பாப்கார்ன் ஃபில் ஆகி எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் செம்ம ஹாட்டு போலாமா